ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா? அந்த விளக்கேற்றுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம். இதெல்லாம் இனிமேல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பாவை உருவான வரலாறு பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் அப்படிங்கிறதுனால காலையிலே எல்லார் வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? நானும் வீடு கூட்டுற வேலையை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடு கூட்டுற விஷயத்துல இருந்து தான் எல்லாருடைய க்ளீனிங் ஒர்க்கும் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடு கூட்டுற விஷயத்துலையும் நம்ம முன்னோர்கள் 1000 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது வீடு கூட்டிகிட்டு இருப்போம், ஒரு கிச்சனை மட்டும் ஃபஸ்ட்டு கூட்டியிருப்போம், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன வேலை வரணும், விளக்கமாறு அந்த இடத்துலேயே போட்டுட்டு ஓடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறைய ஆரம்பிக்கும், வறுமை உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டை கூட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வீடை கூட்டி குப்பையை அள்ளி அந்த ஃபுல்லாக முடித்த பிறகு தான் அந்த விளக்கமாறு உங்கள் கையை விட்டு சைடில் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி விளக்கமாறு வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா சில பேர் கீழே வேகமாக தேய்மானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கை பிடிக்கிற பகுதியை கீழே வச்சு கீழ்வாக்கில் கூட்டுற பகுதியை மேலே இருக்கிற மாதிரி செவத்தோரமாக சாய்ச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பையை வெளியேற்ற விஷயத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, குப்பையிலையுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நம்ம சுத்தமாக இருக்கணுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் 6 மணிக்கு மேலே குப்பையை நம்ம வெளியேற்றக்கூடாது. அதே மாதிரி சுப வேலைகள்லையுமே, அதாவது இருட்ட சுப வேலைகள்னால் அந்த 6 மணி வேலைகளுக்குள்ளே ஒரு சில பேர் வெளியில் குப்பையை போடுவாங்க. சுப வேலைகள்லையும் மாலை வேலைகளையும் கண்டிப்பாக குப்பைகளை வெளியேற்றக்கூடாது. தூணிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் எங்கும் நிறைந்திருக்கும் அப்படின்ற காரணத்தினால குப்பையை நே நேர பொழுதுகளில் வெளியேற்றக்கூடாது. அதுவும் இல்லாமல் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செப்பல் எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்டாண்டு இருக்கும். ஆனால் யாருமே ஸ்டாண்டில் வைக்க மாட்டோம். ஸ்டாண்டு இல்லாதவங்க கீழேயுமே ஒரு ஆர்டராக வச்சுருக்க மாட்டாங்க. செப்பல் எப்பயுமே 2 காலணிகளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு வீட்டில் வச்சுருக்கணும். ஒத்த செருப்பு கண்டிப்பாக வச்சுருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக தான் நீங்கள் வைக்கணும். அதாவது 2 ஜோடிகளோடு சேர்த்து அது ஒரு ஓரமாக வரிசைப்படுத்தி தான் வைக்கணும். இதுவுமே வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலங்களில் இருந்தே நம்ம சொல்லி வைக்கணும். ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டில் வைக்கணும், இல்லாட்டி ஓரமாக ஏதாவது ஒரு ஓரத்தில் அழகாக வீட்டில் இருக்க ஆளுகளுடைய செருப்புகளெல்லாம் வரிசைப்படுத்தி தான் வைக்கணும். வீட்டுக்கு செருப்பு அங்கிட்டும் இங்கிட்டும் வாசலில் நிறைஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி நிலைவாசன் படியின் மேலே எப்பயுமே செருப்பு போட்டு நடக்கவும் கூடாது. காலணிகளை விட்டுட்டு உள்ளே போகிறதும் இந்த வேலைகள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேலைகள் பண்ணால் வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் குறையும், வறுமையும் வரும் அப்படின்றது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் வாசலில் கோலம் போட்டு மார்கழி மாதம் போட்டாச்சு. நான் கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கோயிலுக்கு பக்கத்தில் விளக்கும் போட்டாச்சு. இந்த வீடியோவில் நான் நிறையா ஆன்மீக தகவல் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த டாப்பிக்கில் திருப்பாவை உருவான வரலாறு விதம் பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்களா? திருப்பாவை வரலாறு உருவான விதம் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நான் சொல்ல போகிறேன். விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் ஒரு அழகான கிராமத்தில் தோட்டம் வச்சுருக்க ஒரு நார்மலான ஒரு நபர் தான். அவர் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அவருடைய முழு வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு முழு நேர தொண்டுகள் செய்கிறதும், மக்களுக்கு தொண்டுகள் செய்கிறதும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய வேலைகள்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இறைவனுக்கு தொண்டு செய்கிறது, மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது, ஏழை மக்களுக்கு உதவுறது, இதுதான் அவருடைய மெயின் வேலையாகவே இருந்திருக்குது. அவர் நைட்டு தூங்கும்போது கூட என்ன நினைப்பாருன்னா, மறுநாள் காலையில் எப்போ நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யலாம், என்ன மாதிரியான தொண்டுகள் செய்யலாம் அப்படின்றது தான் அவளோட முழு நம்பிக்கை இருக்குமா, நினைவுகளும் இருக்குமா. அப்படி ஒரு இரவு நேரத்தில் தூங்கி எந்திரிக்கும் போது தான் அவர் காலையில் வேகமாக போய் இப்போ பூவெல்லாம் பறிக்கணும், இன்றைக்கி இந்த வண்ணங்களில் சாமியை நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னு
நினச்சிட்டே படுத்திருக்கிறாரு. மறுநாள் காலை பொழுதும் விடிஞ்சிருக்குது. வழக்கம் போல் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்துக்கு வந்து போயிருக்காரு. அன்னைக்கின்னு பார்த்து மலர்கள் வந்து அவ்வளோ அழகாக வண்ண வண்ண பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூத்து இருந்திருக்குது. அவரே வந்து 5 நிமிஷத்தில் வந்து தன்னை மறந்து எந்த பூ இப்போ வைக்கலாம், அடடா இன்னைக்கு இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குதே எனக்கும் இல்லாதது மாதிரியா அப்படின்னு பார்த்துருக்கிறாரு. அப்போது இவ்வளோ பூக்கள் மத்தியில் சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு துளசி செடி அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அடடா இது என்ன ஆச்சரியமாக இருக்கே, இவ்வளோ பூக்கள் மத்தியில் சாதாரண துளசி செடி இவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்கே, சரி என்னன்னு போய் பக்கத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயும் பார்த்துருக்குறாரு அவர். அப்போது அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிரகாசமான ஒளியில் வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் வேமா அந்த குழந்தைய அடடே யார் அந்த குழந்தைய இங்கே போட்டிருக்கிறது எடுத்து அழகாக தன்னோட மார்போடு வந்து அணைச்சிருக்கிறாரு அந்த குழந்தைய மார்போடு அணைச்சதுக்கப்புறம் அந்த முகத்தை பார்க்குறாரு. அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அவருக்கு வந்து உடனே எண்ணத்தில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து அழகாக ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு வந்து நினச்சிருக்காரு. அவருடைய நினைவுக்கு வந்து டக்குன்னு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயர்குலம் வந்துட்டு கண்ணனுடைய ஆயர்குலம் வந்து இவருக்கு ஞாபகம் வந்திருக்குது. அப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு, சரி இந்த அழகான பெண் குழந்தைக்கு வந்து நம்ம கோதை அப்படின்னு பெயர் சூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதைன்னு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த கோதை வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது அதோடைய ஒவ்வொரு அசைவுகளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தெய்வீக சக்தி நிறைந்தது மாதிரி அவர் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் நினச்சிருக்கிறாரு, இது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நன்கொடை தான், நம்ம வந்து அவருக்கு செய்கிற சேவைகளுக்கு நமக்கு அழகான கிடைச்ச பரிசு தான் இந்த பெண் குழந்தை அப்படின்னு வந்து அவர் நினச்சிருக்கிறாரு. அந்த பெண் குழந்தை வளர வளர பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தரினுடைய வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷமாக மாற தொடங்கி இருக்குது. அந்த சிறு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு 12 வயசுலே கண்ணன் மேலே அதிகமாக இறையன்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணன் மேலே காதலும் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இறையன்பு காலப்போக்கில் காதலாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தையினுடைய இளமை பருவமும் கவிதை போல் அழகாக மலர்ந்தது. அந்த இளமை பருவம் வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணன் மேலே அதீத காதல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கோதைக்கு. அப்போது அந்த இறைவன் வந்துட்டு எப்போ நம்மளை வந்து சந்திக்கலாம் அப்படின்றது தான் அந்த கோதையினுடைய முழு நினைப்பாகவே இருந்திருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய மனசில் வந்து முழுசாக வந்து கண்ணனை நினைத்து மனம் உருகி அவருடைய ஒவ்வொரு நாமத்தையும் நினைத்து அவள் வாயால் தன்னை மறந்து ஒவ்வொரு பாடல்களும் அவங்க வந்து கோதையவர் வந்து பாடியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்துட்டு கண்ணனை வந்து நினைத்து பாடின பாடல்களாக தான் இருந்திருக்குது ஒவ்வொரு பாடலும். அதுதான் வந்து 30 பாசுரமாக வந்து கண்ணனை முழுவதும் நினைத்து அவனுடைய இறையன்பை நினைத்து ஆண்டாள் தன் வாயால் மனம் உருக பாடிய பாடல் தான் திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு 30 பாசுரங்களோட நம்மளுக்கு திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை பாசுரம் வந்து வீட்டில் கேட்குறதுன்னு வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவையை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆண்டாள் வந்துட்டு இந்த மார்கழி மாதத்தில் தான் கண்ணனை வந்து அடைந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கண்ணனை அடைந்த விதம் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்திருக்கும். இதே மாதிரியான மார்கழி மாதம் திருப்பாவை பாடல்கள் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இறை வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி சிறு சிறு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த வீடு வந்து கூட்டுற விஷயம், குப்பை வெளியேற்றுற விஷயம், இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருமே வீட்டில் இந்த இதெல்லாம் தப்புலாம் செய்யக்கூடியது தான். நம்ம இது வரைக்கும் தெரியாமல் தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து எதுவும் தப்பு கிடையாது. நம்ம தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா தான், அது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறோம் அப்படின்னா தான் அது கண்டிப்பாக தப்பாகும். இனிமேல் வந்துட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த தவறுகளை வந்து யாரும் செய்யாமல் பார்த்துக்கிறோமோ. நானும் இந்த தப்புகள்லாம் முன்னாடி செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களாக எனக்கு தெரிய ஆரம்பிக்கவும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி விளக்கு வீட்டில் ஏற்றும் போது நம்மளுடைய பாத்திரம் கழுவுற இடத்துலையும் எச்சி பாத்திரங்கள் வந்து எப்பயும் கிடக்கக்கூடாது. வீட்டில் வந்துட்டு எச்சி பாத்திரம் இருக்க நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக எச்சி பாத்திரம் இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. என்னுடைய டிவிக்கு கீழே இருக்க ஸ்டாண்டை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்.
இந்த இடம் வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் மெஸ்ஸியாவே இருக்குது. டக்குன்னு பசங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலு, பர்ஸு இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிற திங்ஸஸ் எல்லாம் டக்குன்னு கை கொண்டு போய் எல்லாருக்குமே இந்த தப்பு நடக்கும் தான் இல்லைங்களா வீட்ல. எது இருந்தாலும் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த டேபிள் மேல போய் எதுனாலும் டப்பு டப்புன்னு வைக்கிறது. சாக்லேட்டா இருந்தாலும் அங்கேயே வைக்கிறது, டானிக்கா இருந்தாலும் அங்கேயே வைக்கிறது. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்த வந்துட்டு வேற மாரி ஒரு டெக்கரேட்டிவா மாத்திட்டா, அந்த இடத்துல நம்ம வைக்க மாட்டோம் இல்லைங்களா? இப்போதைக்கு நான் சாதாரணமா இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணி சும்மா தொடச்சு விட்டுட்டு க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வர வீடியோவில் இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நான் காட்ட போகிறேன். அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ் அங்கே வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லாத குப்பைகள் போடணுமோ, அந்த இடத்துல ஏதாவது பண்ணணுமோ அப்படின்ற நினப்பு வராது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஒரு ப்ராடக்ட், சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க இது. இது வந்து பீன் பேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருந்ததுனால வீட்டில் சின்ன பிள்ளைங்க டிவி பார்க்கும்போது பாயிலையும் உட்கார மாட்றாங்க, தரையிலையும் உட்கார மாட்றாங்க. அதனால் சரி இந்த லெதர் டைப்பில் இருக்கிற பீன் பேக் வந்து ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டோம். நாங்கள் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதனால எங்களுக்கு அது பத்தலை. இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பேக்கோட அவுட் கண்டிஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து எவ்வளோ தான் ஏறி குதிச்சாலும் அது வந்து கிளியிற டைப்பில் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணி